பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து உயிர் இருக்கும் வரை நானே பாமக தலைவராக தொடர்வேன் என தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அந்த கட்சியை பொறுத்தவரைக்கும் நிறுவனர் மற்றும் தலைவர் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே மோதலானது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவ்வப்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நிறுவனர் ராமதாஸ். அந்த வகையில் இன்றைக்கு அவர் உயிர் இருக்கும் வரை நானே பாமக தலைவராக தொடர்வேன் என அவர் பேசியிருக்கிறார். முன்னதாக நேற்றைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட அவர் 2026 வரைக்கும் நானே பாமகவின் தலைவராக செயல்படுவேன் என தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் பாமக எந்த கட்சியோடு கூட்டணி அமைக்கும் என்பதையும் நானே முடிவு செய்வேன் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்றைக்கும் அவர் உயிர் இருக்கும் வரை நானே பாமக தலைவராகவே இருப்பேன் என பேசியிருக்கிறார். முன்னதாக அன்புமணி குறித்து பேசும்போது செயல் தலைவர் என்றே குறிப்பிட்டு பேசியிருந்ததும் நினைவு கூறத்தக்கதாக அமைகிறது. இந்த நிலையில் இது தொடர்பான நேரலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், ஏற்கனவே தந்தைக்கும் மகனுக்குமான மோதல் அப்படிங்கிறது வலுப்பெற்றுட்டே இருக்கு. இந்த சூழல்ல இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு சமாதான போக்கை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பாமகவுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்டோர்லாம் சமரச பேச்சுவார்த்தைக்கு அந்த முயற்சியில் ஈடுபட்டிருந்தாங்க. இப்போ வரைக்கும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் ஒரு சமாதானமான போக்கு நிலவன மாதிரியே தெரியல. இந்த சூழலில் இன்னைக்கும் அடுத்தடுத்த விஷயங்களை நிறுவனர் ராமதாஸ் சொல்லிகிட்டே இருக்காரு. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்த அந்த கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்களா? என்ன நடக்குது அந்த பாமக கட்சிக்குள்ள? தொடர்ச்சியாக தந்தை மகன் இடையேயான அந்த மோதல் என்பது தொடர்ந்து வலுத்து வருகின்றது. அந்த மோதலை தொடர்ந்து சமரசம் செய்ய வேண்டும், முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ச்சியாக பலரும் முயற்சி செய்து வருகின்றார்கள். ஆனால் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகின்றது. கடந்த வாரத்தில் கூட ஆடிட்டர் குருமூர்த்தி, சைதை துரைசாமி உள்ளிட்டோரெல்லாம் தைலாபுரம் சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அதன் பிறகு டாக்டர் ராமதாஸ் 3 நாட்கள் சென்னை வந்திருந்தார். அந்த சென்னையிலும் கூட அந்த சந்திப்பு நடைபெற்றது என 2-3 பேட்டிகளிலே டாக்டர் ராமதாஸ் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். எனவே இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இனி ஒருபோதும் இந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை என்பதைத்தான் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய பேட்டி மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. உயிர் இருக்கும் வரை நானே பாமக தலைவராக தொடர்வேன் என்று அவர் உறுதிபட தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்திக்கும் போது 2026 வரை நான் இருப்பேன் என்று அவர் குறிப்பிட்டு வந்தார். ஆனால் இன்று, அதாவது ஒரு 24 மணி நேரத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை ராமதாஸ் மாற்றியிருக்கின்றார். நேற்று 26 வரை இருப்பேன் என்று சொல்லி வந்த அவர் தற்போது உயிருள்ள வரை நான் தான் இருப்பேன், இனி இந்த கட்சிக்கு நான் தான் தலைவர் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவர் பேசும்போது அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்பது என்னவென்றால், நான் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் கட்சிக்கு வரமாட்டார்கள் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தேன். அந்த வாக்குறுதியை என்னால் காப்பாற்ற முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வாரிசுகள் உள்ளிட்ட விஷயங்களிலே நான் செய்த சத்தியத்தை காப்பாற்ற முடியவில்லை என்றும் டாக்டர் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். அன்புமணிக்கு பாமக தலைவர் அந்த பதவியை விட்டுத்தர முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.